வாவ், செம்ம அழகாக இருக்குல்ல பார்க்க. ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் மெட்டல் மாஸ்க். நான் ஒரு மெட்டல் பேப்ளேட்ஸ் ஃபேன். எனக்கு பேப்ளேடோட ஜேர்னின்றதே மெட்டல் சீரீஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரம் மை ஸ்கூலிங் டேஸ். ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதோட லவ் எனக்கு என்றைக்குமே குறைஞ்சதே இல்லை. அண்ட் வெல்கம் டு தி 5th எபிசோட் ஆஃப் ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் பேப்ளேட் சீரீஸ். எஸ், ஸோ மெட்டல் ஃபியூரியில் அந்த ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் 10 ஸ்பிட் ஆகி 4 சீசன் பேப்ளேட்ஸ், 5 பிளானட் பேப்ளேட்ஸ் அண்ட் 1 காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் நெமிசிஸ்க்கு போயிருக்கோம். ஸோ இந்த பேப்ளேட்ஸ் எல்லாமே தான் நான் இந்த சீரீஸில் கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அண்ட் சப்போஸ் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காம இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் 4 எபிசோட்ஸை பார்த்துருங்க. ஸோ இந்த சோலார் சிஸ்டம் கேட்டகரியில் நான் அன்பாக்ஸ் பண்ண போகிற பேப்ளேட் மெர்க்யூரி அனூபியஸ். எஸ், ஸோ மெர்க்யூரி அனூபியஸ் பேர்லேயே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இது மெர்க்யூரி பிளானட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த பேப்ளேட். ஸோ என்னன்னா யூகின்ற ஒரு கேரக்டர் தான் இதை வச்சிருப்பான். அவன் தான் வந்து ஆக்சுவலாக இந்த மெட்டல் ஃபியூரி சீரீஸே டிரைவ் பண்ணிட்டு போவான். அவனும் வந்துட்டு கென்டா மாதிரி ஒரு சின்ன பையனாக தான் சுற்றிட்டு இருப்பான். பட் வந்து அவன் பயங்கரமாக இந்த ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனாமிக்கல் இதிலெல்லாம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். அந்த ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் வந்து எர்த்தில் வரப்போகிற அந்த டைம்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுவான். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே டிரைவ் பண்ணிட்டு போகிறது அவனாக தான் இருப்பான். அண்ட் வந்து அவன் வந்து ஒரு சிம்பிளான கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இவன் ஸ்டோரி லைன் போகிறான்னு. பட் ஆக்சுவலாக அவன் ஒரு லெஜெண்டரி பிளேடர்னு அவனுக்கே அப்புறம் தான் ரியலைஸ் ஆகும். எஸ், அவன் லெஜெண்டரி பிளேடராக மாறினது வந்து நம்ம தலைவர் ரயூகாவோட பேட்டில் பண்ணும் போது தான். ஸோ அப்போ தான் அவனோட மெர்க்யூரி அனூபியஸோட ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் வந்து எவல்யூஷன் ஆகி அவனோட பேப்ளேடுமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மெர்க்யூரி அனூபியஸ்ன்றது ஒரு அட்டாக் டைப் பேப்ளேட். இது வரைக்கும் நானே அதை வந்து என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. இது என்னோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் தான் அந்த பேப்ளேடுக்கு. நான் வந்து சீரீஸில் தான் பார்த்துருக்கேன். மற்றபடி நேரில் லைக் அது எப்படி ஃபீலாக இருக்குன்றது கூட எனக்கு தெரியாது. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட் இட். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், நான் இந்த பேப்ளேடை BladeKingBase.com தான் வாங்கினேன். எஸ், இட் இஸ் ரெப்ளிகா பேப்ளேட், ஒரிஜினல் பேப்ளேட் கிடையாது. ஸோ டக்கரா டோமியோட மெட்டல் மேனுஃபேக்சரிங் அண்ட் இம்போர்ட்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டாப்டு. சப்போஸ் நீங்கள் ஒரிஜினல் கண்டிஷனில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஆக்சுவலாக இட்ஸ் நியர் இம்பாசிபிள். சப்போஸ் நீங்கள் டக்கரா டோமி பேப்ளேட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ்டு கண்டிஷனில் வாங்கலாம். அண்ட் உங்களுக்கே தெரியும் பேப்ளேட்லாம் ஒரு அசட்டாக மாறிடுச்சு, ப்ரைஸ்லாம் எங்கேயோ இருக்குன்ட்டு. ஸோ நான் அப்போ தான் இந்த ரெப்ளிகா ஆல்டர்னேட்டிவை ட்ரை அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி சேனலில் நான் நிறைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்கேன். BladeKingBaseல பர்ச்சேஸ் பண்ணது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இந்த பேப்ளேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், வாங்க நம்ம அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு வந்து இந்த பாக்ஸ். ஸோ BladeKingBase இவங்களோட பிராண்டிங் ஃபுல்லாக இருக்குது. ஃப்ளேம் பிராண்ட். ஸோ இவங்கள்ட்ட வாங்குற எல்லா பேப்ளேட்ஸுமே ஃப்ளேம் பிராண்டோட பேப்ளேட்ஸ் தான். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட் கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேடியம், லான்ச்சர், பூஸ்டர் கிட், ஆக்சசரிஸ்லாம். ஸோ ஐ கெஸ் தட்ஸ் ப்ரிட்டி மச் இட். ஸோ வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எஸ், பேப்ளேட் உள்ளே இருக்குது. என்னடா வெறும் பேப்ளேட் மட்டும் இருக்குது அப்படின்னு ஒரு டவுட் வரும். எஸ், இவங்கள்ட்ட நீங்கள் லான்ச்சர் வாங்காமல் டேரெக்டாக வெறும் பேப்ளேட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் லான்ச்சரோட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து இந்த ரிப்கார்ட் லான்ச்சர், இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு, பேயோட ரிலீஸும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆர் உங்களுக்கு ஸ்ட்ரிங் லான்ச்சரில் LR லான்ச்சர் மாதிரி கொடுப்பாங்க. இதோட ஸ்ட்ரிங் டென்ஷனும் நல்லாயிருக்கு, பேயோட ரிலீஸும் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் எது வேணுமோ போகலாம். நான் ஆல்ரெடி இது ரெண்டுமே வச்சுருந்ததுனால நான் டேரெக்டாக பேப்ளேடை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க பேப்ளேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, பேப்ளேட் இருக்குது. வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேப்ளேட் இட்செல்ஃப் இருக்குது. இதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். ஸ்டிக்கரை பார்த்துடலாம். வாவ், மெர்க்யூரி அனூபியஸோட ஸ்டிக்கர் செமையாக இருக்குல்ல. இந்த ப்ளூ கிரேடியண்ட்டில் அந்த அனூபியஸ் லோகோ ஒரு இஜிப்ஷியன் ஃபிகரை ரெப்ரசன்ட் பண்ணோம். நைஸ், நல்லாயிருக்கு. ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் எப்போ பேப்ளேட் பர்ச்சேஸ் பண்ணாலுமே 2 ஸ்பின் ட்ராக், 2 டிப்பு கொடுப்பாங்க. அதில் ஒரு காம்பினேஷன் வந்து உங்கள் பேப்ளேடோட மேட்ச் ஆகும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி எஸ், உங்களுக்கு இந்த பேயோட ஸ்க்ரூ வரும் டைட் பண்ணுறதுக்கு. ஸோ மெர்க்யூரி அனூபியஸ்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃப்ளாட் அட்டாக் டைப் பே. ஸோ இதில் என்னப்பா இருக்குது, இது ஒரு வைடு டிஃபென்ஸ். இந்த பால் டைப் டிப் ஒன்று இருக்குது. இது ரேண்டமாக ஒரு ஸ்பின் ட்ராக் இருக்குது. அண்ட் இந்த ஸ்பின் ட்ராக் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, அட்டாக் டைப்போட ஸ்பின் ட்ராக்கு. அண்ட் இதோட டிப் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளாட்டு தான், பட் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃப்ளாட்லாம் இல்லை. லைக் நார்மலான ஒரு ஃப்ளாட் டிப் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஃப்ளாட்டில் வந்து நம்ம பெகாசிஸோட அந்த ரப்பர் டிப் சைஸில் தடியாக ஒரு ஃப்ளாட் டிப் இருக்கும். பட் ஓகே, ஐ கெஸ் இட்ஸ் ஸ்டில் ஃப்ளாட் பிளாஸ்டிக் டிப், நல்லா தான் இருக்குது. இவங்க இந்த 2 ஸ்பின் ட்ராக் 2 டிப் கொடுக்குறதும் நல்ல விஷயம் தான். பர்ன் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து நம்ம ட்விஸ்டட் டெம்பிள் வர மாதிரி ஒரு மாதிரி கிளாஸி ஃபினிஷாக தான் இருக்கும் ஒரிஜினல் பேயில். பட் இது எல்லாமே சாலிட் கலர்ஸில் இருக்குது. ஸோ பட் தட் இஸ் ஃபைன், ஆக்சுவலாக லுக்கிங் குட். வாங்க நம்ம பேப்ளேடை பிரித்து பார்த்துடலாம். இங்கே தான் இருக்குது. வாவ்,
செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஒரு பாட்டாக எடுப்போம். பட் லைட்டாக இந்த ஃபேஸ் பெல்ட்டோட ஃபினிஷிங் சரியில்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. எஸ், இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் இருக்குது. அண்ட் அனூபியஸோட அந்த பிரிண்ட் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக ஸ்டிக்கர் ஒட்டிட்டா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் அதை லைட்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஃபினிஷிங் நல்லா இல்லை, பட் ஓகே, கலர் செம்மையாக தான் இருக்குது. வாவ், லுக் அட் திஸ் பேப்ளேட். செம்மையாக இருக்குது, செம்ம யூனிக்காக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே. பட் ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க இந்த எனர்ஜி ரிங் எடுத்து பார்க்கலாம். எனர்ஜி ரிங் சூப்பராக இருக்குது பார்க்க. இதில் ஒரு மாதிரி ஒரு கிளிட்டரி பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பிரிண்ட் வந்து ரொம்ப நாள் இருக்குமான்றது எனக்கு தெரியல. பட் வந்து ஸ்டாக்காக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. வாவ், இந்த ஃபியூஷன் வீல் பாருங்கள், இந்த பிளாக் அண்ட் ப்ளூ காம்போவில் அப்படியே திக்கு. ஆக்சுவலாக வெயிட்டும் நல்லா தான் இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இல்லை. எனக்கு இந்த ஃபினிஷிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்ம யூனிக்காக இருக்குது இந்த பேப்ளேட். வாவ், நைஸ். வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், இதோட எல்லா பார்ட்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணி நம்ம அனூபியஸோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ், மெர்க்குரி அனூபியஸை அசெம்பிள் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஸ்டிக்கர்லாம் ஒட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேப்ளேட் பார்க்குறதுக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஃபியூரி சீரீஸில் இருக்கிற மற்ற பேப்ளேட்ஸ்லாம் கூட நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், பேட்டில் வீடியோஸ்லாம். பட் இந்த அனூபியஸ் வந்து நான் சுத்தமாக பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது ஒரு அல்டிமேட் லுக்கிங் பேப்ளேடாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து நம்ம மெட்டல் ஃபியூரி 4D சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ண சீரீஸாக இருந்தாலுமே இது வந்து ஒரு டிஃபால்ட் பேப்ளேட் மாதிரி தான் இருக்குது. நார்மல் ஃபியூஷன் வீல், ஸ்பின் ட்ராக், இதில் மோட் சேஞ்சஸ்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. ஒரு ஃப்ளாட் அட்டாக்கிங் டிஃபால்ட் பேப்ளேட். பட் எனக்கு இதோட லுக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வாங்க ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் பேப்ளேட்லாம் விட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்மளும் அப்டேட் ஆகணுன்றதுக்காக இந்த ஸ்ட்ரிங் லான்ச்சரில் ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த கிரிப்பர் அண்ட் ஹோல்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ரெகுலராக லான்ச்சரோடு வராது, அடிஷ்னலாக தான் வாங்கணும். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நீங்கள் ரிப்கார்ட் ஸ்ட்ரிங் ரெண்டுமே மவுண்ட் பண்ணலாம். அண்ட் இது நீங்கள் டுவர்ட்ஸ் உங்கள் சைடு இல்லைனா சைடில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சைட் வைஸே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இது நல்ல ஒரு ஆனிமே வைப் வருது இதில் யூஸ் பண்ணும்போது. ஸோ யா, வாங்க அனூபியஸை ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. 3, 2, 1, let it. வாவ், செம்ம அழகாக இருக்குல்ல பார்க்க, வேறு லெவலில் இருக்குது. என்னடா இது, ஐயோ டொப்புன்னு சென்ட்ரலில் செட்டில் ஆகிடுச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃப்ளாட் அட்டாக் மாதிரிலாம் இல்லை. பட் அங்கே பாருங்கள், அந்த ட்ரெயிலும் அந்த கலரும் வேறு லெவலில் இருக்குது. பை தி வே கைஸ், நான் இந்த ஸ்டேடியமே bladekingbase.comல தான் வாங்கினேன். எனக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேடியம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸ்பின் டைம் முடிய போகுது. ஆப்வியஸ்லி இட்ஸ் அட்டாக் பே. இதுக்கு பெருசாக ஸ்பின் டைம்லாம் கிடையாது, சும்மா சர்ரு புர்ருன்னு சுற்றிட்டு நின்றுச்சு. பட் வந்து எனக்கு இதோட லுக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பர்ஃபார்மன்ஸ் லெவல்லலாம் இதில் பெருசாலாம் ஒரு எமோஷன்லாம் இல்லை, நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. நல்லா தான் ஸ்பின் ஆகுது. பட் இதோட லுக்ஸ்லேயே நான் விழுந்துட்டேன். ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை பேட்டில் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், அடுத்த எபிசோடில் நான் உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். டேக் கேர், பை பாய்.